நாடு முழுவதும் உள்ள தனது எரிபொருள் நிலையங்களில் ஜூன் மாதம் இறுதி வரை எரிபொருள் விநியோகம் பாதுகாப்பாக இருக்கும் என்று பெட்ரோனாஸ் உறுதி அளித்துள்ளது. இது முன்னர் கணிக்கப்பட்டிருந்ததை விட ஒரு மாதம் கூடுதல் என்று தெரிவித்துள்ளது. நாட்டின் எரிபொருள் தேவைகளில் சுமார் 50 விழுக்காட்டினை தனது பொது பங்கு துணை நிறுவனமான பெட்ரோனாஸ் டகாங்காங் பெர்ஹாட் மூலமாகவும் மீதமுள்ளவற்றை மலேசியாவில் செயல்படும் பிற எண்ணெய் நிறுவனங்கள் மூலமாகவும் பூர்த்தி செய்வதாக அந்த தேசிய எண்ணெய் நிறுவனம் அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கு மோதலால் ஏற்பட்ட உலகளாவிய எரிசக்தி நெருக்கடிக்கு மத்தியில் தனது எரிபொருள் நிலைய வலையமைப்பு முழுவதும் போதுமான இருப்பு இருப்பதை உறுதி செய்வதற்காக தனது விநியோக சங்கிலியை தொடர்ந்து தீவிரமாக நிர்வகிக்கும் என்று பெட்ரோனாஸ் தெரிவித்தது. பொதுமக்கள் தங்களின் அன்றாட தேவைகளுக்கு ஏற்ப பொறுப்புடன் எரிபொருளை வாங்கவும், பதுக்கி வைப்பதையோ அல்லது பீதியுடன் வாங்குவதையோ தவிர்க்க வேண்டும் என்றும் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். பொறுப்பான பயன்பாடு அனைவருக்கும் தொடர்ச்சியான எரிபொருள் கிடைப்பதை உறுதி செய்ய உதவும் என்று பெட்ரோனாஸ் வலியுறுத்தியது. மலேசியா ஒரு எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடாக இருந்தாலும் ஈரானில் நடக்கும் போரின் தாக்கம் மலேசியாவிலும் ஏற்பட்டுள்ளதாகவும், நாட்டின் கச்சா எண்ணெய் தேவைகளில் கிட்டத்தட்ட 40 விழுக்காடு ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகவே கொண்டுவரப்படுவதாகவும் பெட்ரோனாஸ் கூறியது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.